பாராளுமன்றத்தில் ஒரு பில் வந்து எப்படி சட்டமாக மாற்றப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பில் அப்படின்னா தமிழில் மசோதான்னு சொல்லுவோம். ஸோ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபான்ற ரெண்டு அவைகள் இருக்கும். ராஜ்யசபான்றது மாநிலங்களவை, லோக்சபான்றது மக்களவை. ஸோ இந்த ரெண்டு அவையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பில்லை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லோக்சபா எடுத்தோம். ஸோ இப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா பில்லை ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லது கெட்டது இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிபேட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் எடுப்பாங்க. ஸோ ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேஜாரிட்டி ஓட் அந்த பில்லுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பில்லை வந்து மக்களவையில் பாஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஓட்டிங் ப்ராசஸ் அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாலேயே ஒருத்தவங்க ஆதரிப்பாங்க, ஒருத்தவங்க எதிர்ப்பாங்க அந்த பில்லை. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லோக்சபாவை தலைமை தாங்குற ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவரோட ஓட்டை தெரிவிப்பார். ஸோ அவரோட ஓட்டு வந்து ஆதரவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்லுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்த மாதிரி தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எப்படி லோக்சபாவில் என்ன ப்ராசஸ் நடந்துச்சோ அதே தான் ராஜ்யசபாலையும். ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா டிபேட் நடக்கும், ஓட்டிங் நடக்கும். இதுலேயும் சேம் ப்ராசஸ் தான். அண்ட் அவங்களும் அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் வந்து அவர் கையெழுத்தை போட்ட பிறகு தான் இந்த பில், அதாவது இந்த மசோதான்றது சட்டமாக மாற்றப்படுது. இப்படி தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே உருவாச்சு. ஒருவேளை லோக்சபாவில் பாஸ் ஆன பில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாமல் இருக்கலாம். ரீசன் அவங்களுக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், இந்த பில் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றப்ப ஜாயின்ட் பார்லிமெண்ட் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவார். ரெண்டவையும் ஒரே இடத்துல கூட்டி இந்த பில்லை வந்து பாஸ் பண்ண வைப்பார். ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட் சைன் பண்ணி அந்த பில் வந்து சட்டமாக மாற்றப்படுது. ஸோ இப்படி தான் பாராளுமன்றத்தில் ஒரு பில் வந்து சட்டமாக மாற்றப்படுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். பாய்.